ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம். நாங்கள் அனைவருமே நலம் நண்பர்களே. இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், உங்களது அலுவலக பணிகள், வியாபாரம் மற்றும் காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை அனைத்தும் எப்படி அமையும் என்ற பொதுவான நமது தனித்துவமான ராசி பலன்களையும், நமது ராசிக்கான அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன போன்ற விஷயங்களையும் நாம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கிறேன். பார்த்தீங்கன்னா மேஷம்க்கு அட்டாயம் மேஷம், ரிஷபம்க்கு அட்டாயம் ரிஷபம், இந்த மாதிரி 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்கள் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குது நண்பர்களே. ஸோ தனித்துவமான ராசி பலன்கள் நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன் பகுதியை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அல்லது யூடியூப் சர்ச் பாக்ஸில் @IM அப்படின்றத போட்டுட்டு உங்கள் ராசி நேமை நீங்கள் டைப் பண்ணிங்கனாலும் நமது சேனல் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியுங்க. உதாரணத்துக்கு துலாமுக்கு பார்த்தீங்கன்னா @IM துலாம் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா துலாம் ராசி பலன் வந்துடும். @IM மீனம்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா மீனம் ராசி பலன் வந்துருங்க. இந்த மாதிரி உங்களுடைய ராசி நேமுக்கு முன்னாடி @IMங்கிறத போட்டு நீங்கள் சர்ச் பண்ணியும் நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நமது சேனலுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா தனித்துவமாக ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாகவே நம்ம வந்து தனித்தனி சேனல் மூலமாக பார்த்துட்டு வரோம். ஸோ இதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த 2 விதமான வழிகள், ஒன்று டிஸ்கிரிப்ஷன் பகுதி, இன்னொன்று யூடியூப் சர்ச் பாக்ஸ். இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் நண்பர்களே. உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தாருங்கள். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கனிந்த இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலன்களை போகிறதுக்கு முன்னாடி சித்தர்கள் வாக்கின்படி 2 சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியுதாங்கிறத செக் பண்ணிட்டு அதை பற்றி எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். அந்த 2 சிம்பிளான விஷயங்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வு காத்திருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக உங்களை மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க. இது முதலாவது விஷயம். 2வதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க. குறுக்கு வழி யோசிக்கக்கூடாது. ஸோ வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வை பெற இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதை பற்றின விஷயங்களை எங்கள் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஓகே, இப்போ வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் நண்பர்களே. இன்றைய தினம் 5ஆம் தேதி மே மாதம் 2023ஆம் வருடங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபகிருது வருடம் சித்திரை மாதம் 22ஆம் நாள். இன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி தினங்க. கிரிவலம் சுற்றும் பழக்கமுடையவர்கள் இன்றைய தினம் இரவு 12 மணிக்குள்ளார கிரிவலத்தை முடிச்சுறது நல்லது நண்பர்களே. அது வரைக்கும் தான் பௌர்ணமி இருக்கு. இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி நண்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு 8ஆம் இடத்துல கேதுவுடன் சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் இருக்கு நண்பர்களே. உங்களுக்கு எப்போ சந்திராஷ்டிரம் முடிவடைகிறது அப்படின்றத இந்த வீடியோ இடையில சொல்றேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் முக்கியமாக சில விஷயங்களை கவனிக்கணுங்க. 4 விஷயங்களை கவனிக்கணும். அது என்னன்னு பார்க்கலாம். இன்றைய தினம் உங்களது காதல் உணர்வை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பரான ஒரு காதல் வாழ்க்கை இன்றைய தினம் காத்திருக்கு நண்பர்களே. உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வுகள் இன்றைய நாள் முழுவதும் உங்களது இதயத்தை ஆக்கிரமித்திருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களது மனம் கவர்ந்த காதலரை தொடர்பு கொண்டு அவருடன் நேரத்தை செலவிடுவது நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் உங்களுக்கு நேர மேலாண்மை அவசியம். அதற்கு உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வுகளுக்கான நேரத்தை நீங்கள் அதிகமாக பயன்படுத்திக் கொள்வதன் மூலமாக அதிகமான ஆனந்தம் பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் நண்பர்களே. இருந்தாலும் நீங்கள் 4 விஷயங்களை கவனிச்சே ஆகணுங்க. என்னதான் காதல் வாழ்க்கையில மகிழ்ச்சியாக இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையில நீங்கள் முறையாக நேரம் ஒதுக்கி கவனம் செலுத்தி அதிகமான அக்கறை காட்டக்கூடிய ஒரு உணர்வை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட ஏற்படுத்தி சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டாலும் நான் சொல்லக்கூடிய இந்த 4 விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா இன்னைக்கு எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லமைகள் காத்திருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் முதலாவதாக நீங்கள் பேராசைப்படுவதை தவிர்த்து விடுவது நல்லது. ₹1 கொடுத்தா ₹1 தரன்னு கூட சொல்லுவாங்க. எனக்கு வேண்டாங்க, என்கிட்ட இருக்கிற ₹1 எனக்கு போதும்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பணத்தை பத்திரமா வச்சுக்கணும். செலவுகள் செய்யக்கூடாது. செலவு செய்வதை தவிர்த்து விடுவது நல்லது. ரொம்ப அவசியம் மட்டும் செலவு செய்யலாம் நண்பர்களே. சில பேர் சில முக்கியமான முடிவுகள் இன்னைக்கு எடுத்தே ஆக வேண்டிய நெருக்கடிக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுங்க. அந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்பட்டால் முடிந்த அளவுக்கு அதை தள்ளி போடுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள். அல்லது இன்றைய தினம் நல்ல ஒரு அனுபவசாலிகளின் ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் நீங்கள் முடிவெடுக்கிறது நல்லது நண்பர்களே. இதனால் நீங்கள் டென்ஷனோ பதற்றமோ வளர்க்க தேவையில்லை நண்பர்களே.
நண்பர்களே. இந்த 2 ஆப்ஷனும் நீங்க பயன்படுத்திக்கலாம். முடிஞ்சா தள்ளி போடுங்க. இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸான ஆள்கிட்ட நீங்க உதவிகள் கேட்டு முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்துங்க நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். பேராசைப்படக்கூடாது. அது முதலாவது விஷயம். 2வதாக நீங்க உங்களது பேச்சுக்கள்ல கவனமா இருக்கணுங்க. தேவையில்லாத பேச்சுக்கள் இன்றைய தினம் கட்டாயமாக வேண்டாம். முடிந்த அளவுக்கு கனிவா, அன்பா பேச முயற்சிகள் மேற்கொள்ளுங்க. அப்படி உங்களால முடியல, ரொம்ப டென்ஷனா இருக்கு அப்படின்னா அமைதியா இருந்துறது நல்லது நண்பர்களே. உங்க ரகசியங்களை யார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்க கூடாது. யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்கக்கூடாது. யார்கிட்டயும் ஆர்கியூமெண்ட் பண்ணி வாக்குவாதங்களை ஏற்படுத்திக்க கொள்ளக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கு நீங்க என்ன பேசினாலும் அதை மற்றவங்களால புரிஞ்சுக்க முடியாது, அல்லது உங்களால் புரிய வைக்க முடியாது. சம்திங் ஏதோ ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு பேசுறது மூலமா எந்த பிரயோஜனமும் இன்னைக்கு இருக்காது நண்பர்களே. ஸோ பேச்சுக்களில் கவனமா இருங்க. அது 2வது விஷயம். 3வதாக பயத்தை மனசுலேருந்து விட்டொழிக்க வேண்டியது அவசியங்க. தேவையில்லாத சில விஷயங்கள் நடந்திருக்காது. ஆனால் அது நடந்த மாதிரி ஒரு ஃபீலிங் மனசில் ஒரு தேவையில்லாத பிரம்மை ஏற்படலாம். அதை நினைத்து நேரத்தை வீணாக்கக்கூடிய ஒரு பய உணர்வை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். நீங்கள் வழக்கமான வேலைகளை எப்போதும் போல தொடர்ந்து தைரியமாக செய்யலாம். புதுசாக மட்டும் எதுவும் ட்ரை பண்ணாதீங்க இன்னைக்கு. இப்போ உங்களுக்கு புதுசாக ட்ரை பண்ணால் அது சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. உங்களுக்கு சந்திராஷ்டிரம் முடிவடையும் போது தான் நீங்கள் ட்ரை பண்ணணுங்க. அது எப்போ முடிவடையுதுன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை, அதாவது நாளை மாலை 4 மணிக்கு உங்களுக்கு சந்திராஷ்டிரம் முழுமையாக முடிவடையுதுங்க. ஏன்னா அதன் பிறகு முக்கியமான முடிவுகள் எடுப்பது, முக்கியமான செலவுகள் செய்வது போன்ற அனைத்து விஷயங்களையும் நீங்கள் செய்து கொள்ளலாம் நண்பர்களே. இன்றைய தினம் குடும்பத்தில் அதிகமான நேரத்தை செலவிட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். 4வதாக கடைசியாக நீங்கள் உங்களது கோபத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். டென்ஷன் ஆகி பதற்றமாக தேவையில்லைங்க. உங்கள் வழக்கமான வேலைகள் எப்போதும் போல தைரியமாக செய்யலாம். யார்கிட்டையும் கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. கொஞ்ச நேரம் கோவம் பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் தவறான மாற்றத்தை ஏற்படுத்திடுங்கிறதுனால கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இறை வழிபாடுகள் மேற்கொள்ளுங்கள். தியானம், யோகா போன்றவற்றை செய்யுங்க. கோபத்தை ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் தாங்க கிங்கு. செம்மையா இன்னைக்கு வாழ்க்கையை நீங்க என்ஜாய் பண்ண முடியும். இன்னைக்கு காதல் வாழ்க்கை, உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வுகள் வேற லெவல் இருக்கு. அதை என்ஜாய் பண்ணுங்க. குடும்ப உறுப்பினர்களிடம் போதுமான நேரத்தை நீங்க செலுத்தி அவங்க குடும்ப உறுப்பினர்கள் மீது நீங்கள் எப்படி அக்கறை காட்டுறீங்கிறத குடும்ப உறுப்பினர்களை நீங்கள் உணர வைக்கணும். ஸோ அவங்களோட நேரத்தை செலவிடுங்க. இன்னைக்கு எந்த புகாருக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுக்காதீங்க. இந்த 4 விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாளை இன்னைக்கு அமையும் நண்பர்களே. இன்றைய தினம் திருமண வாழ்க்கையிலேயே மிகச்சிறந்த ஒரு நாளாக உங்களால் மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே. ஓய்வு நேரத்தில் நீங்கள் பொழுதுபோக்கில் ஈடுபடலாம். அதன் மூலமாக முக்கியமான சில வேலைகள் மட்டும் முடிக்காம விட்டுறாதீங்க. உங்கள் வேலைகளை எழுதி வைத்துக்கொண்டு உங்கள் வேலைகளை முடிங்க நண்பர்களே. சூப்பரான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். 2வதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் சந்தன நிறத்தை பயன்படுத்தலாம். சாண்டில் கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைங்க. நண்பர்களே, நமது மீனம் டுடே ரெஸ்பிடன்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கான பெனிஃபிட்ஸை உடனடியாக பெறுவதற்கு, எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவதற்கு 2க்காகவும் சேர்த்து இப்பொழுதே நமது மீனம் டுடே ரெஸ்பிடன்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் நம்பர் 7, 7ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை நமது மீனராசி நண்பர்களுக்காக காணும் பொழுது, யாரெல்லாம் புரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் எதிர்பாராத சில செலவுகள் உங்களுக்கு ஏற்படலாங்க. அந்த மாதிரி சில செலவுகள் மூலமாக நெருக்கடி ஏற்படும். முடிந்த அளவுக்கு செலவுகளை நீங்கள் தள்ளி போறது நல்லது நண்பர்களே. இன்னைக்கு யோசித்து நிதானித்து செயல்படுங்க. 10 காரியங்கள் செய்யணும் அப்படின்னா 10மே ட்ரை பண்ணாம 4 காரியங்களை முழுமையாக திரும்ப அதை செய்யாத மாதிரி நீங்கள் முடிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். எனவே சிந்தித்து செயல்பட்டால் வெற்றிகள் உண்டு. யாருக்கும் வாக்குறுதிகளை அள்ளி வீசிடாதீங்க. உங்களால் முடியும்னா மட்டும் யோசிச்சு வாக்குறுதிகளை கொடுக்கலாம் நண்பர்களே. இன்னைக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். மொத்தத்தில் சிந்தித்து செயல்படுங்க, நிதானித்து செயல்படுங்க, வெற்றிகள் உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு கூட்டாளிகள்கிட்ட வியாபாரத்தில் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியது அவசியங்க. வாகன பயணங்களில் போகும்போது நிதானமாகவும் உங்களோட உடைமைகள் மீது ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னைக்கு மொத்தத்தில் விவேகமாக செயல்படணுங்க. அது ரொம்ப ரொம்ப அவசியம். வேகம் தேவையில்லை. ரேவதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களுடைய வேலைகள் எதுவானாலும் சரி மற்றவங்களை நம்பி இருக்கக்கூடாதுங்க. இந்த வேலையை அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களை நம்பி இருக்காம நீங்களே அந்த வேலையை டக்குன்னு செஞ்சு முடிச்சிருங்க. ஸோ உங்களுடைய வேலைகளை நீங்கள் மற்றவங்களை எதிர்பார்க்காம நீங்களே முடிக்கிறதுக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் இன்றைய உங்கள் பேச்சில் கனிவு கண்டிப்பாக வேணுங்க. நல்ல ஒரு பணிவோடு நடந்துக்குங்க. இன்னைக்கு சூப்பராக இருக்கும். யார் யாரெல்லாம் மருத்துவம் சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் காத்திருக்கு நண்பர்களே. எனவே உங்களது சுய கையை நம்பி நீங்கள் இன்று தினம் வேலை பார்க்க வேண்டிய ஒரு நாள்.
கனிவு வேண்டிய நாளுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.